தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் கோரிக்கை முழுக்க ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி தேர்தல் மைதானத்தில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சிறப்பு தலைவர் மு. பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்திட வேண்டும், டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், காலம் வரை ஊதியம் வழங்க வேண்டும், காலி பாட்டில் பெருந்திட்டத்தினில் டாஸ்மாக் பணியாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை முழுக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் கு. பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் போராட்டம் என்பது தேர்தல் கால போராட்டம் அல்ல. 15 ஆண்டு காலமாக ஆண்டுக்கு பல முறை போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் மட்டும் போராடும் சில சங்கங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமுண்டு. இரண்டாவதாக, பழைய ஓய்வூதிய திட்டம் ஓபிஎஸ் போய் இரண்டாவது புதிய ஓய்வூதிய திட்டம் வந்தது. பிறகு மூன்றாவது ஒரு புதிய ஓய்வூதிய திட்டம் வந்தது. இப்போது நான்காவதாக ஒரு உறுதியளிப்பு திட்டம் வந்திருக்கிறது. இந்த 4 ஓய்வூதிய திட்டங்களில் முதலாவதாக இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம்தான் சிறந்தது. மற்ற 3 திட்டங்களும் மோசமானவை. இரண்டாவது வந்த திட்டம் மூன்றாவதை விட பரவாயில்லை. மூன்றாவது இன்னும் மோசம். நான்காவதாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருப்பது எங்களிடமே 10% பணத்தை பிடித்துக்கொண்டு அதிலிருந்து ஓய்வூதியம் தருவது என்பது எல்ஐசி போன்ற எந்த நிறுவனமும் செய்யக்கூடியதுதான். எனவே இந்த 3 ஓய்வூதிய திட்டங்களையும் நாங்கள் கராராக எதிர்க்கிறோம். எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டமே வேண்டும். ஓய்வூதியமே இல்லாத பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கேட்கிறோம். ஆனால் இந்த அரசு அதை பற்றி கவலைப்படவில்லை. எதை செய்தால் ஓட்டு கிடைக்கும் என்று நாள்தோறும் ஆராய்ச்சி செய்து வாக்கு வங்கி அரசியலுக்காக திட்டங்களை அறிவிக்கிறார்களே ஒழிய உழைப்பவர்களுக்கான திட்டங்களை அவர்கள் அறிவிக்கவே இல்லை. இவர்களுடைய திட்டங்களால் உழைப்பவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். உழைப்பவர்களுக்கு நிரந்தர ஊதிய விகிதமும் பணி நிரந்தரமும் கேட்கிறோம். தூய்மை பணி நிரந்தரமானது, குடிமை பணி நிரந்தரமானது, குடிநீர் திட்டங்கள் நிரந்தரமானது. ஆனால் அந்த பணியாளர்களை மட்டும் நிரந்தரம் செய்ய மறுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பொதுத்துறை மற்றும் அரசு துறை பணியாளர்கள் 10 ஆண்டுகள் தொகுப்பூதியத்தில் பணியாற்றினால் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை. போராட்டங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. போராடுபவர்களை அழைத்து பேசுகிறேன் என்று ஒரு பொய்யை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறார். முதலமைச்சர் அவர்களே, அதிமுக காலத்திலும் போராடினும் அவர்களும் அழைக்கவில்லை. திமுக காலத்திலும் 5 ஆண்டுகளாக போராடுகிறோம், நீங்களும் அழைக்கவில்லை. உங்களுக்கு வேண்டியவர்களை வரவழைத்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே ஒழிய உண்மையாக போராடுபவர்களை அழைத்து பேசும் பழக்கம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். சந்திக்க வேண்டுமென்று 3 முறை கடிதம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் எங்களை சந்திக்கவே இல்லை. யாரை சந்திக்கவில்லை? ஆட்சி மாற்றத்திற்காக போராடிய அரசு பணியாளர் சங்கத்தை நீங்கள் அழைக்கவில்லை. ஜால்ரா போடுபவர்களை அழைத்து பேசினால் இனிப்பு கொடுப்பார்கள். நீங்கள் எதை சொன்னாலும் பாராட்டுவார்கள். நீங்கள் எதை சொன்னாலும் அதிலுள்ள நல்லது கெட்டதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரே சங்கம் அரசு பணியாளர் சங்கம்தான். எனவே தொகுப்பூதியம் மற்றும் மதிப்பூதியம் பெறுபவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக, நீங்கள் நியமித்த சாலை பணியாளர்களை அதிமுக அரசு 41 மாதங்கள் பணியில் வைக்காமல் வெளியே வைத்திருந்தது. உழைப்பவர்களுக்கு நிரந்தர ஊதிய விகிதம் பணி நிரந்தரம் கேட்கிறோம். தூய்மை பணி நிரந்தரமானது, குடிமை பணி நிரந்தரமானது, குடிநீர் திட்டம் நிரந்தரமானது. ஆனால் அவர்களுடைய பணிகளை நிரந்தரம் செய்ய மறுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இப்போது இருக்கிற ஆட்சி வருவதற்கு முன்னால் பொதுத்துறை பணியாளர்கள், அரசு துறை பணியாளர்கள் 10 ஆண்டு காலம் தொகுப்பூதியத்தில் பணியாற்றினால் நிரந்தரம் செய்யும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வரை நிறைவேற்றவில்லை. போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாவது ஒரு பொய்யை மாண்புமிகு முதல்வர் சொல்கிறார், போராடுபவர்களை அழைத்து பேசுகிறேன் என்று. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அதிமுக காலத்திலும் போராடி இருக்கிறோம், அவரும் அழைத்து பேசவில்லை. திமுக காலத்திலும் 5 ஆண்டு காலமாக போராடி இருக்கிறோம், நீங்களும் அழைத்து பேசவில்லை. உங்களுக்கு வேண்டியவர்களை வரவழைத்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே உடைய போராடுபவர்களை அழைத்து பேசுகிற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. பொய் சொல்லுகிறீர்கள். சந்திக்க வேண்டும் என்று 3 முறை கடிதம் கொடுத்திருக்கிறோம், சந்திக்கவே இல்லை. யாரை சந்திக்கவில்லை? ஆட்சி மாற்றத்திற்காக போராடிய சங்கம் அரசு பணியாளர் சங்கம். அந்த சங்கத்தை நீங்கள் அழைக்கவில்லை. ஜால்ரா போடுவர்களை அழைத்து பேசினால் ஸ்வீட் கொடுப்பார்கள், எதை சொன்னாலும் பாராட்டுவார்கள். நீங்கள் எதை சொன்னாலும் நல்லது கெட்டது பார்த்து சொல்லக்கூடிய ஒரே சங்கம் பணியாளர் சங்கம். ஆகவே தொகுப்பூதியம் மதிப்பூதியம் பெறக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ண சாலை பணியாளரை உங்க எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக 41 மாத காலம் வெளியில வச்சிருக்கு. அந்த 41 மாத காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் என்று உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதை கூட நீங்கள் செய்யவில்லை. ஆகவே உழைப்பவர்களுடைய பிரச்சனையை நீங்க பார்க்கவே இல்லை. டாஸ்மாக் பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள், பட்டு வளர்ச்சி துறை தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். உங்களுக்கு எந்த பென்ஷன் திட்டமும் பொருந்தாது.
சங்கம் போராடி 10 ஆண்டு காலம் பணியாற்றினால் ஸ்பெஷல் பே போட்டு நிரந்தரம் பண்ணோம். நீங்க இன்னைக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பென்ஷன் திட்டமும் பொருந்தாதுன்னு. ஆகவே ஒட்டுமொத்தமாக பணியாளர் விரோத போக்கு, ஒட்டுமொத்தமாக தொழிலாளர் விரோத போக்கை தமிழக அரசு பின்பற்றி வருகிறது. அதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய போராட்டம் எல்லார் ஆட்சி காலங்களும் தொடரும். நாளைக்கு புதிதாக யார் வந்தாலும் எங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து போராடுவோம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. போராடுபவர்களை, உண்மையாக சங்க நடத்துபவர்களை அழைத்து பேசுங்கள். ஜால்ராக்களை அழைத்து பேசுவதால் பிரச்சனைகளை உங்களால் தீர்க்கவே முடியாது என்பதுதான் எங்களுடைய தீர்மானமான முடிவு. கு. பாலசுப்ரமணியன், சிறப்பு தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்.